மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா எழுத்து பார்க்க போகிறோம். ஸோ சிலபஸில் ஃபஸ்ட்டு தமிழில் இருக்கிறது எழுத்து அப்படிங்கிறது தான் கொடுத்துருக்காங்க. சரி, ஓகேவா, ஸ்டார்ட் பண்ணலாமா? எழுத்துனா ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு தெரியும். எழுத்துனா என்ன? இப்போ காங்கிறது ஒரு எழுத்து தான், ஆங்கிறதும் ஒரு எழுத்து தான், சரிங்களா? அதாவது வரி வடிவமாக ஒளி வடிவமாக எழுப்பப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் தான் நம்ம எழுத்து அப்படின்னு சொல்கிறோம், சரிங்களா? சரி, ஓகே. எழுத்தை என்ன பண்ணலாம், ரெண்டாக பிரிக்கலாமா? ஒன்று முதல் எழுத்து, இன்னொன்று சார்பெழுத்து. சார்பெழுத்து, ஓகேங்களா? இது நம்ம பேசிக்லேருந்து தான் போகிறோம். ஸோ பேசிக்லேருந்து தெரிஞ்சுக்கிட்டா தான் கொஞ்சம் நான் ஒரு கோர்வையாக படிக்க முடியும் இல்லையா? ஸோ நம்ம பேசிக்கை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ முதல் எழுத்து என்னென்ன சொல்லுவோம்? உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18 தான் நம்ம என்ன சொல்லுவோம், முதல் எழுத்துன்னு சொல்லுவோம். சரி, ஓகே. ஏன் இதை உயிரெழுத்து மெய்யெழுத்துன்னு சொல்கிறோம் அப்படின்னு தெரியணும்ல. இப்போது உயிரெழுத்து, இப்போ நம்ம இருக்கோம், நம்மளுக்கு இப்போ ஒரு நம்ம சுவாசிக்காமல் எவ்வளோ நேரம் இருந்துட முடியும்? ஒரு 5 நிமிஷம், ஒரு 3 நிமிஷம் இருந்துக்க முடியுமா? அதுக்கு மேலே முடியாது. அதே மாதிரி தான் இப்போ நம்ம தமிழ் எழுத்துக்கள் எல்லாம் உயிராக இருக்கிறது இந்த எழுத்துக்கள் தான், உயிரெழுத்துக்கள் தான். அதனால தான் இதை உயிர்னு சொல்கிறோம். மெய் அப்படின்னா நம்ம பொதுவாக என்ன சொல்கிறோம்? மெய்னா உடம்புன்னு சொல்லுவோமா? மெய்னா என்ன சொல்லுவோம்? உடம்பு. ஸோ அந்த உயிருக்கு நம்ம உடம்பு எப்படியோ அதே மாதிரி இந்த எழுத்துக்களுக்கு உடம்பு போன்றதான் இந்த மெய்யெழுத்து. அதனால தான் இது உயிரெழுத்து மெய்யெழுத்துன்னு சொல்கிறோம், சரிங்களா? அதாவது இப்போ உயிரெழுத்துனா என்னென்ன சொல்லுவோம்? ஆன்னு சொல்லுவோமா? இதுக்கே ஒரு இது சொல்கிறாங்க. என்னென்னா, இப்போது உலகத்தை நான் ஆயிரக்கணக்கான மொழிகள் இருக்கா, அந்த மொழிகளில் பெரும்பாலான மொழிகளில் இப்படிங்கிற அந்த ஒரு கோடு இருக்குமாமா. இந்த கோடு எதை குறிக்குதுன்னா, அந்த கோடே மனிதனை தான் குறிக்குதாமா, சரிங்களா? இந்த கோடே மனிதனை தான் குறிக்குதான். அப்போது உலகத்தில் பல மொழிகளில் இந்த முதல் எழுத்து இப்போ நம்ம தமிழ் எழுத்துக்கள் முதல் எழுத்து எது? ஆன்னு தானே சொல்லுவோமா? அப்போது இந்த கோடு பல மொழிகளில் இந்த மாதிரி முதல் எழுத்தில் இருக்குமாமா. சரி, ஓகே, அது இருக்கட்டும். ஓகே, எழுத்தை என்ன சொன்னேன், ரெண்டாக பிரிக்கலாமா? ஒன்று முதல் எழுத்து, இன்னொன்று சார்பெழுத்து, ஓகேங்களா? இது முதல் எழுத்து உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, சரிங்களா? உயிரெழுத்து 12. என்னென்ன உயிரெழுத்து இருக்குது? ஆ, ஆ, இ, ஈ, ஊ, ஊ, ஏ, ஏ, ஐ, ஓ, ஓ, ஔ, ஓகேங்களா? இந்த 12 எழுத்தையாக நம்ம என்ன சொல்கிறோம்? உயிர் எழுத்து அப்படின்னு சொல்கிறோம், சரிங்களா? இப்போது இதில் 2 பிரிவு இருக்குது. அது என்னென்னா, உயிர் குறில்னு சொல்கிறோம். உயிர் எழுத்துக்களில் 2ஆக பிரிக்கிறோம். என்னென்னா, ஒன்று குறில் எழுத்துக்கள், இன்னொன்று நெடில் எழுத்துக்கள். இது எப்படி குறில் எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்கள்னு பிரிக்கிறோம்? சரிங்களா? இப்போது அதாவது ஒலிக்கிற அளவை வச்சு தான், கால அளவை வச்சு தான் நம்ம குறில் நெடில் அப்படின்னு 2ஆக பிரிக்கிறோம். இப்போ அ அப்படின்னு சொல்கிறதுக்கும் ஆன்னு சொல்கிறதுக்கும் அந்த கால அளவு வேறுபடுது பார்த்திங்களா? ஸோ அதை வச்சு தான் நம்ம குறில் நெடில் அப்படின்னு வேறுபடுத்துகிறோம். சரி, ஓகே. இதில் மொத்தம் எத்தனை குறில் இருக்குன்னா 5 குறில் எழுத்து இருக்குது, 7 நெடில் எழுத்து இருக்குது, சரிங்களா? ஏது இப்போ குறில் எழுத்து 5 என்னென்னாக்கா ஆ, இ, உ, ஏ, ஓ. இது 5 தான் குறில். என்னென்ன? ஆ, ஆ, இ, உ, ஏ, ஓ. இது 5 ஓ தான், ஓ கிடையாது, ஓ, ஓகேங்களா? ஓ. இது 5 குறில். அப்போ நெடில் என்னென்ன? ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ. ஔ. இது 5 தான் என்ன சொல்கிறோம்? இந்த 7 நெடில் எழுத்துக்கள் சொல்கிறோம், ஓகேங்களா? இப்போ அதாவது குறில்னாக்கா குறுகிய ஓசையுடையதை குறில்னு சொல்கிறோம். இன்னொன்று நெடில், நீண்ட ஓசையுடையதை நெடில் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ உயிரெழுத்துக்கள் 5 குறில் இருக்குது, 7 நெடில் எழுத்து இருக்குது, சரிங்களா? ஓகே. இப்போது இந்த குறில் நெடில் கால அளவை பொறுத்து நம்ம வேறுபடுத்துகிறோமா? ஓகே. அடுத்து மாத்திரைன்னு ஒன்று இருக்குது. மாத்திரை,
மாத்திரை அளவுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த மாத்திரை அளவு என்னென்னா காலத்தை, அதாவது ஒலிக்கிற அந்த கால அளவு பொறுத்து தான் வந்து நம்ம வந்து சொல்கிறோம். சரிங்களா? அதாவது ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, கண்ணிமைக்கும் நேரமும் கை நொடிக்கும் நேரம் தான் வந்து மாத்திரை அளவு. ஒரு மாத்திரைங்கிறது வந்து கண்ணிமைக்கிற நேரமும் இப்படி கை பிடிக்கிற நேரம் தான் வந்து ஒரு மாத்திரை அளவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்போ குறிலுக்கான மாத்திரை வந்து என்னென்னா குறுகிய ஓசையுடையதா, அப்போ ஒரு மாத்திரை தான். அதே வந்து நெடிலுக்கு வந்து நீண்ட ஓசையுடையதா, அப்போது நெடிலுக்கு வந்து 2 மாத்திரைன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அவ்வளோதான். அடுத்து வந்து மெய்யெழுத்து. இப்போ உயிரெழுத்து பார்த்தாச்சா, அடுத்து வந்து மெய்யெழுத்து என்னென்ன? மெய் வந்து மொத்தம் 18 எழுத்து. சரிங்களா? மெய் வந்து மொத்தம் 18 எழுத்து. என்னென்ன? இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சு, இட்டு, இன்னு, இத்து, இந்து, இப்பு, இம்மு, ஈயு, எரு, இல்லு, இவ்வு, எழு, இல்லு, எரு, இன்னு. ஓகேவா? 18 எழுதா. இதுலேயும் வந்து என்னென்னா 3 வகை இருக்குது. ஓகேங்களா? இப்போது மெய்யெழுத்துக்கு வந்து மாத்திரை அளவு என்னென்னா அரை மாத்திரை. மெய்யெழுத்துக்களோட மாத்திரை அளவு அரை மாத்திரை. சரிங்களா? இப்போது இதுலேயும் வந்து என்னென்னா 3 பிரிவு இருக்குது. என்னென்ன? அதாவது என்னென்னா இதுலேயும் வந்து 3 பிரிவாக பிரிக்கிறாங்க. என்னென்னா வல்லினம், மெல்லினம், இடையினம் அப்படின்னு 3 பிரிக்கலாம். சரிங்களா? இப்போது இதையும் மெய்யெழுத்தை என்ன பிரிக்கிறாங்க? 3 பிரிக்கிறாங்க. வல்லினம், மெல்லினம், இடையினம் அப்படின்னு 3 பிரிக்கிறாங்க. ஓகேவா? அவசரப்படாமல் பொறுமையாக வந்து நம்ம பேசிக்கை கற்றுக்கலாம். சரிங்களா? ஏன்னா டைம் இருக்குது நம்மளுக்கு, இன்னும் எக்ஸாமுக்கு ஒரு இன்னும் 8-9 மாதம் சாலிடாக இருக்குது. ஸோ நல்லாவே பேசிக்லேருந்து நல்லா கற்றுக்கிட்டா தான், அதாவது தமிழை பொறுத்த வரைக்கும் ஒன்று வந்து நீங்கள் சொல்லும் பொருளும் வந்து எவ்வளோ படிக்கிறீங்களோ அவ்வளோ வந்து உங்களுக்கு கை கொடுக்கும். அதே மாதிரி இந்த இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் வந்து எவ்வளோ உங்களுக்கு எவ்வளோ புரிதல் இருக்கோ அதை வச்சு தான் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ வல்லினம், மெல்லினம், இடையினம். சரிங்களா? வல்லினம் என்னென்ன சொல்லுவான்? கசட தபர, கசட தபர வல்லினம். ஞஞன நமன, ஞஞன நமன. மெல்லினம் எரள வழல இடையினம். சரிங்களா? ஓகேவா? இதான் வந்து வல்லினம், மெல்லினம், இடையினம் அப்படின்னு 3 பிரிக்கிறாங்க. சரிங்களா? ஓகேவா? இப்போது அப்போ என்னது உயிரெழுத்து பார்த்தாச்சு, மெய்யெழுத்து பார்த்தாச்சு. அப்போது உயிரும் மெய்யும் சேர்ந்து இப்போ இக்கு ப்ளஸ் ஓகேங்களா? பாருங்க, இப்போது இக்கு ப்ளஸ் அப்படின்னு சேர்ந்தாதான் என்ன எழுத்து பிரிக்குது? கேனுங்குது. இது என்னென்னா உயிர்மை எழுத்துன்னு சொல்லுவோம். இதை வந்து என்ன சொல்கிறோம்? உயிர்மை எழுத்து அப்படின்னு சொல்கிறோம். ஸோ உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்து தான் உயிர்மை எழுத்து வந்து பிறக்குது. சரிங்களா? அதனால தான் இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்? இது ரெண்டையும் முதல் எழுத்து அப்படின்னு சொல்கிறோம், முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? சரி. அதே மாதிரி இப்போது இது எத்தனை இருக்குது? 18 எழுத்தா? உயிரெழுத்து எத்தனை இருக்குது? 12. அப்போது மொத்தம் எத்தனை உயிர்மை எழுத்து எத்தனை வரும்? அதேமாரி இது வரிசையில் எல்லாமே வரும். அப்போ இக்கு ப்ளஸ் இக்கு ப்ளஸ் இ அப்படின்னு சேர்ந்து மொத்தம் இந்த 18 மெய்யெழுத்து இருக்குது பார்த்தீங்களா? அந்த 18 மெய்யெழுத்தோட 12 உயிரெழுத்து சேர்ந்தால் மொத்தம் 216 உயிர்மெய் எழுத்துக்கள் வந்து நமக்கு கிடைக்கும். சரிங்களா? அதே வந்து இப்போ 216 கிடைச்சிட்டா இதிலே வந்து என்னென்ன பண்ணால் இது 2 பிரிக்கலாம். என்னென்னா இப்போ குரில் நெடில் 2 பிரித்தோம்ல, அதே மாதிரி இதில் உயிர்மை குரில், உயிர்மை
குரில் உயிர்மை நெடில்னு ரெண்டாக பிரிக்கலாம். உயிர்மை நெடில் அப்படின்னு ரெண்டாக பிரிக்கலாம். சரிங்களா? இப்போது உயிர்மை குறில் எழுத்து எத்தனை பார்த்தோம்? உயிர் எழுத்து குறில் எழுத்து வந்து 5, நெடில் எழுத்து 7. சரிங்களா? அப்போது குறில் எழுத்து 5ஓட எத்தனை மெய்யெழுத்து சேரும்? 18 மெய்யெழுத்து சேருமா? அப்போ எத்தனை? 90ன்னு வருமா? ஓகே. அடுத்து 7 நெடில் எழுத்தோட அந்த 18 எழுத்தும் சேர்ந்தா எத்தனை வரும்? 18 × 7 5 7 12 126 வருதா? அப்போ 126 ப்ளஸ் இது ஒரு 90. இப்போ மொத்தம் எத்தனை வந்துச்சு? 11 1 மீது 1 216 வந்துச்சுங்களா? ஓகே. இப்போ இது 126. அப்போது 126 உயிர்மை நெடில் எழுத்து இருக்குது, 90 உயிர்மை குறில் எழுத்து இருக்குது. சரிங்களா? இதெல்லாம் சும்மா பேசிக்கு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. அடுத்து இப்போது இக்கு ப்ளஸ் அ அப்படின்னு, இக்கு ப்ளஸ் ஆ என்ன? கான்னு வருமா? இப்போ பாருங்கள், க க அப்படிங்கிறது இப்போ உயிர்மை எழுத்தோட இது வந்து என்னென்னா ஒளி வடிவம் வந்து ஒளி வடிவம் வரி வடிவம் அப்படின்னு ரெண்டும் சொல்லுவோம். சரிங்களா? ஒளி வடிவம் பாருங்கள், க க இக்கு ப்ளஸ் ஆ தான் கவதா க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது ஒளி வடிவம் எதை பொறுத்து இருக்குது? மெய்யெழுத்தையும் உயிரெழுத்தையும் பொறுத்து தான் அமையுது. ஓகேவா? ஒளி வடிவம் எதை பொறுத்து அமையுது? மெய்யெழுத்தையும் உயிரெழுத்தையும் பொறுத்து அமையுது. சரிங்களா? க அப்படிங்குது. அப்போ உயிர்மை எழுத்தோட ஒளி வடிவம் வந்து மெய்யையும் உயிரையும் பொறுத்தது. வரி வடிவம் பார்த்திங்கன்னா இப்போ மெய்யெழுத்து மாதிரியே தானே இருக்குது. அப்போது வரி வடிவம் வந்து மெய்யெழுத்தை வந்து பொறுத்து அமையும். சரிங்களா? அதே ஒலிக்கும் கால அளவு அதை மாத்திரை சொல்கிறோம்ல, கால அளவு வந்து எதை பொறுத்து அமையும்னா இந்த உயிரெழுத்து இருக்குது பார்த்தீங்களா? இப்போ இது குறிலாக இருந்தால் இதுவும் குறிலாக இருக்கும். இப்போ இக்கு ப்ளஸ் ஆ அப்படின்னு போட்டிங்கன்னா கான்னு வந்துருமா? அப்போது இது நெடிலாக இருந்தால் இதுவும் நெடிலாக இருக்கும். அப்போ கால அளவு மாத்திரை வந்து எதை பொறுத்து அமையுது? இந்த உயிரெழுத்தை பொறுத்து தான் வந்து அமையுது. சரிங்களா? அவ்வளோதான். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து மொழி முதல் எழுத்துக்கள், மொழி இறுதி எழுத்துக்கள்லாம் என்னென்ன வரும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இதை பார்க்குறதுனால என்னென்னா நமக்கு வந்து இந்த தமிழ்ச்சொல் அயற்சொல் வரும் பார்த்திங்களா? அதில் வந்து நமக்கு இது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னென்னா இப்போ எது மொழி முதல் எழுத்துக்கள் வருதோ அந்த வரிசையில் உள்ள எழுத்துக்களை வந்து அது வந்து தமிழ்ச்சொல்னு கண்டுபிடிச்சிடலாம். இன்னொன்று வந்து வேறு வராத எழுத்துக்களாக வந்து அது வந்து அயற்சொல் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? இப்போது மொழி முதல் எழுத்துக்கள் வந்து மொத்தம் எத்தனை சொல்லுவாங்கன்னா மொத்தம் வந்து 22 எழுத்துக்கள் வந்து இருக்குது. மொழி முதல் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 22. என்னென்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வந்து உயிரெழுத்துக்களில் 12 இருக்கா? அந்த 12மே மொழி முதல்ல வந்துடும். என்னென்ன? இருக்குல்ல, அது எல்லாமே அந்த 12மே வந்து மொழி முதல்ல வந்து வரக்கூடிய எழுத்துக்கள்லாம். அதே மாதிரி உயிர்மை எழுத்துக்களில் பார்த்திங்கன்னா க ச த ந ப ம இந்த வரிசையில் உள்ள 6ல் உள்ள எல்லா இந்த வரிசையில், அதாவது கா வரிசைனா கா கா கி கி அந்த அந்த வரிசை எல்லாமே, இப்போ கானாக்கா கா வரிசையில் உள்ள எல்லாமே அந்த 18 எழுத்து. ஓகேங்களா? அந்த 18 எழுத்துமே மொழி முதல்ல வரும். அதுமாதிரி சா வரிசையில் எல்லாமே மொழி முதல்ல வரும். தா வரிசையில் எல்லாமே மொழி முதல்ல வரும். அதாவது மொழி முதல்னா இப்போ பாருங்களேன், தட்டு, அதாவது இந்த முதல்ல வர எழுத்தை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். சரிங்களா? இப்போ தா வரிசையில் உள்ள எல்லாமே வந்து மொழி முதல்ல வந்துடும். அதே நா வரிசையில் உள்ளதையும் மொழி முதல்ல வந்துடும். பா வரிசையும் வரும், மா வரிசையும் வரும். சரிங்களா? இந்த 4மே வரும். ஆனால் இதில் வந்து என்னென்னா ஒரு சில எழுத்துக்கள் வந்து மொழி முதல்ல வராது. இந்த வரிசையில் வந்து எல்லாமே வந்து எல்லா எழுத்துக்களுமே வந்துடும். இந்த வரிசையில் வந்து குறிப்பிட்ட எழுத்துக்கள் மட்டும்தான் வந்து மொழி முதல்ல வரும். அப்படி பார்த்திங்கன்னா வந்து நா வரிசையில் வந்து நா மட்டும்தான் வரும். அதாவது அந்த எழுத்து என்னென்னா நனம் அப்படின்னு சொல்லுவாங்க. நனம் அப்படின்னாக்கா அதுக்கு என்ன மீனிங்னா விதம் அப்படின்னு சொல்கிறாங்க. விதம் அப்படிங்கிற பொருளில் வந்து வருமாமா. ஆனால் இது வந்து இப்போ வந்து வழக்கத்தில் இல்லை. மற்றபடி அது எப்படி வரும்னாக்கா அந்த சுட்டெழுத்துக்கள் இருக்குது பார்த்திங்களா? என்னென்ன சுட்டெழுத்துக்கள்னா ஆ இ ஊ அப்படின்னு சொல்லுவோம்ல, ஆ இ ஊ அப்படின்னு சொல்லுவோம்ல, இந்த சுட்டெழுத்துக்கள்லாம் இது வந்து தனி டாபிக் தான், அதை அப்போ பார்த்துக்கலாம். இந்த சுட்டெழுத்துக்களோடையும் அப்புறம் ஏ யா அப்படிங்கிற வினா எழுத்தோடு சேர்ந்து தான் வந்து இந்த நனம் அப்படிங்கிறத வந்து சேர்ந்து வருமா. அதாவது அங்கனம், அங்கனம், இங்கனம், உங்கனம் அப்படின்னு வருமாமா. அதே மாதிரி ஏவோட சேர்ந்து எங்கனம், யாங்கனம், யாங்கனம் அப்படின்னு சேர்ந்து வருமாமா. ஆனால் இப்போ வந்து இதெல்லாம் வந்து பழக்கத்தில் இல்லை. சரிங்களா? பழங்காலத்தில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஓகேவா?
அப்போது ஞா வரிசையில் இந்த நனம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை மட்டும்தான் ஒரு இருக்குது. சரிங்களா? நனம் அப்படிங்கிறது விதம் அப்படிங்கிற பொருளை வந்து வருது. அதே வந்து இந்த ஞா வரிசையில் வந்து மொத்தம் 4 எழுத்து வந்து வருது. ஓகேவா? மொழி முதல்ல. அதே மாதிரி இந்த வரிசையில் 6 எழுத்து வந்து மொழி முதல்ல வருது. சரிங்களா? அதேமாதிரி வ வரிசையில் 8 எழுத்து மட்டும் தான் மொழி முதல்ல வருது. ஓகேவா? இந்த 6 எழுத்தில் உயிர்மை எழுத்தில் வந்து இந்த 10 எழுத்துமே மொழி முதல்ல வரும் அப்படின்னு காமனாக சொல்கிறாங்க. சரிங்களா? அதில் இந்த 6 வரிசையில் உள்ள எல்லா வரிசையுமே காக்கா கிக்கி அப்படிங்கிற அந்த ச வரிசை எல்லாமே வரும். த வரிசை எல்லாமே ந வரிசை எல்லாமே மொழி முதல்ல வந்துடுது. மீதி இருக்க இந்த 4 இருக்குது பார்த்தீங்களா? இந்த 4ல் குறிப்பிட்ட எழுத்து மட்டும் மொழி முதல்ல வருது. அதை சொல்கிறாங்க. ந மட்டும்தான் வரும். இந்த நாள் வந்து ஒரு 4 எழுத்து வந்து மொழி முதல்ல வரும். இந்த யாவில் வந்து 6 எழுத்து, வேலை வந்து 8 எழுத்து வந்து மொழி முதல்ல வந்து வருது. சரிங்களா? சரி, பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த ந வரிசையில் வந்து இந்த மொத்தம் இதில் வந்து 4 எழுத்து, இதில் வந்து 6, இதில் வந்து 8 எழுத்து வரும்னு சொன்னேன்னா, அப்போது இந்த ந வரிசையில் வர 4 எழுத்து என்னென்னா ந, ஞா, நே, நோ. இந்த 4 எழுத்து மட்டும்தான் மொழி முதல்ல வரும். சரிங்களா? அதேமாதிரி யா வரிசையில் வந்து யா, யா, யு, யூ, யோ, யவ் அப்படிங்கிற இந்த 6 எழுத்து தான் வந்து மொழி முதல்ல வரும். அதேமாதிரி வ வரிசையில் பார்த்திங்கன்னா வ, வா, வி, வி, வே, வே, வை, வவ் அப்படிங்கிற இந்த 8 எழுத்து தான் வந்து மொழி முதல்ல வரும். சரிங்களா? அந்த ந வரிசையில் என்ன சொன்னால் ஒரு இதில் வந்து ஒரு எழுத்து, இந்த நங்கிற தான் நனம் அப்படிங்கிற இதில் அப்படிங்கிற ஒரு வார்த்தை மட்டும் வரும். சரிங்களா? ஓகேவா? அப்போ உயிரெழுத்து 12 வந்துருச்சா? அப்போது உயிர்மை எழுத்தில் எத்தனை சொல்லியிருக்கோம்? உயிர்மை எழுத்தில் ஒரு 10 எழுத்து. சரிங்களா? மொத்தம் எத்தனை வந்துச்சு? 22 எழுத்து வந்துச்சா? இதான் வந்து மொழி முதல்ல வர எழுத்துக்கள். சரிங்களா? எடுத்து பார்க்க போகிறது மொழி முதல்ல என்னென்ன எழுத்து வரும்னு பார்த்தாச்சு. அப்போ என்னென்ன எழுத்து வராதுன்னு பார்க்கணும்ல. ஸோ என்னென்ன எழுத்து வராதுன்னு பார்க்கலாமா? இப்போது உயிரெழுத்து வந்துருச்சு. மெய்யெழுத்துக்கள் 18 இருக்குது பார்த்தீங்களா? அது வந்து மொழி முதல்ல வராது. மெய்யெழுத்து 18 இருக்குது பார்த்தீங்களா? இக்கு, இங்கு, அது வந்து அந்த 18 எழுத்துமே மொழி முதல்ல வராது. மெய் எப்போதுமே மொழி முதல்ல வராது. அதோட உயிர் மெய்யாக தான் வரும். கானா அதுமாரி உயிர்மெய் எழுத்தாக தான் வருமே. அதாவது உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் உயிரெழுத்தும் சேர்ந்து க அப்படிங்கிற வரிசையில் தான் வருமே தவிர தனியாக இக்கு அப்படிங்கிற இதில் வந்து எந்த ஒரு வார்த்தையும் ஆரம்பிக்காது. சரிங்களா? அப்படி ஆரம்பித்தா அது வந்து என்னென்னா வேற்றுமொழி சொல் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அப்போ மெய்யெழுத்தில் 18மே மொழி முதல்ல வராது. சரியா? அடுத்து வந்து வேறு என்னென்னா உயிர்மெயில் எழுத்தில் என்னென்ன மொழி முதல்ல வராதுன்னா அங்கே ஒரு 10 எழுத்து பார்த்தோமா? அது தவிர மீதி இருக்கிற 8 எழுத்துமே மொழி முதல்ல வராது. மீதி என்னென்ன எழுத்து இருந்துச்சு? ட, ந, ர, ல, ழ, ல, ர, ந. 8 இருக்கா? 8. இந்த 8 எழுத்துமே வந்து மொழி முதல்ல வரவே வராது. இந்த வரிசையில் உள்ள எல்லா எழுத்தும் தான். இப்போது டா, டி, டி எல்லாமே இந்த வரிசையில் வர எந்த எழுத்துமே வந்து மொழி முதல்ல வராது. அப்படி வந்துச்சுன்னா அது வந்து என்னென்னா வேற்றுமொழி சொல்லாக தான் இருக்கும். அதை நம்ம சொல்லுவோம் பார்த்திங்களா? அப்போ ரம்பம் அப்படின்னு சொல்லுவோம். ரம்பம். இப்போ லண்டன் சொல்கிறாங்களே, லண்டன், இதெல்லாமே வந்து தமிழ்ச்சொல் கிடையாது. சரிங்களா? அது ஏன்னா இது ஆனால் மொழி முதல்ல வரக்கூடாது. அப்படி வந்துச்சுன்னா அது வந்து வேற்றுமொழி சொல். சரிங்களா? இப்போ மொழி முதல்ல வராது. அடுத்து வந்து என்னென்னா ஆயுத எழுத்து இருக்குது பார்த்தீங்களா? ஆயுத எழுத்து வந்து மொழி முதல்ல வந்து வராது. சரிங்களா? அவ்வளோதான். மொழி முதல்ல வராத எழுத்துக்கள் வந்து எது? அடுத்து நம்ம பார்க்க என்ன பாருன்னா மொழி இறுதி எழுத்துக்கள் என்னென்ன அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். முன்னாடி என்ன பார்த்தோம்? மொழி முதல் எழுத்துக்கள் என்னென்னு பார்த்தோம். மொழி முதல்ல என்னென்ன எழுத்துக்கள் வரும்னு பார்த்தோம். என்ன எழுத்துக்கள் வராது அப்படின்னு பார்த்துட்டோம். சரிங்களா? அடுத்து மொழி இறுதியில் என்னென்ன எழுத்துக்கள் வரும் அப்படின்னு பார்த்தோம். மொத்தம் வந்து என்னென்னா மொத்தம் வந்து 24 எழுத்துக்கள் வந்து மொழி இறுதியில் வரும். சரிங்களா? அது என்னென்னு பார்க்கலாமா? பார்த்திங்கன்னா இப்போ உயிர்மெய் எழுத்தில் என்னென்ன வரும்னா இந்த கசட தபர வல்லின எழுத்து இருக்க வல்லின எழுத்து 6மே வந்து மொழி இறுதியில் வராது. என்னென்னா கசட தபர இந்த வல்லின எழுத்து 6மே என்ன வராது? மொழி இறுதியில் வராது. சரிங்களா? இப்போ இது போக மீதி ந அப்படிங்கிற எழுத்து இருக்கா? இதுவும் வந்து மொழி இறுதியில் வராது. இது தவிர மீதி இருக்கிற 11 எழுத்து, இது ஒரு 6, இது ஒரு 7 போயிடுச்சா? மீதி இருக்கிற அந்த 11 எழுத்து தான் வந்து மொழி இறுதியில் வரும். சரிங்களா? அதாவது உயிர்மெயில் மொழி இறுதியில் என்னென்ன எழுத்துக்கள் வராது அப்படின்னாக்கா கசட தபர
வராது. நங்கிற எழுத்தும் மொழி இறுதியில் வராது. மீதி இருக்கிற 11 எழுத்து இருக்குது பார்த்திங்களா, அந்த 11 எழுத்து தான் மொழி இறுதியில் வரும். சரிங்களா? அப்போது இது ஒரு 11 எழுத்தா. அடுத்து வந்து உயிரெழுத்து 12 இருக்கா. இது வந்து எப்போ மொழி இறுதியில் வரும் அப்படின்னாக்கா அளபெடையில் மட்டும்தான் வந்து இப்போ வரும். அளபெடையில் மட்டும்தான் வந்து மொழி இறுதியில் வரும். நார்மலாக வந்து மொழி இறுதியில் வராது. அதாவது மெய்யெழுத்தோடு சேர்ந்து தான் வரும். சரிங்களா? இப்போ பாருங்களேன். இப்போது வண்டி அப்படின்னு இருக்குன்னா இப்போ இதை எப்படி பிரிக்கலாம், இந்த டீ எப்படி பிரிக்கலாம், இட்டு ப்ளஸ் ஈன்னு பிரிக்கலாமா. இப்போ அந்த மெய்யெழுத்தோடு சேர்ந்து தான் காமனான வேர்டில் வந்து இந்த மெய்யெழுத்தோடு சேர்ந்து தான் உயிரெழுத்து வரும். சரிங்களா? ஆனால் அளபெடையில் மட்டும்தான் உயிரெழுத்து வந்து தனியாக வரும். இப்போ பாருங்கள், இப்போ படா அப்படின்னு இருக்குங்களா, படா. இப்போ தழி இதேமாரி வந்து அளபெடையில் மட்டும்தான் இந்த உயிரெழுத்து வந்து இறுதியில் வரும். சரிங்களா? அப்போது உயிர்மெய் எழுத்து ஒரு 11, இந்த உயிரெழுத்து 12 எப்படி வரும், அளபெடையில் மட்டும்தான் வரும். சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க, அளபெடையில் மட்டும்தான் மொழி இறுதியில் வரும் உயிரெழுத்து. சரிங்களா? இது ஒரு 12 எழுத்து. ஓகேவா? இது அதாவது பழைய நூலாசிரியர்கள் வந்து குற்றிலூர் எழுத்தையும் சேர்த்துக்கிறாங்களாமா. அது ஒன்று அப்படின்னு சேர்த்துக்கிட்டாங்கன்னா மொத்தம் 24 எழுத்து வருது. 24 வருதுங்களா. இந்த 24 தான் வந்து மொழி இறுதியில் வரும். சரிங்களா? இப்போ அதாவது அதாவது இப்போ ஒரு எழுத்து இருக்குன்னா இப்போ வந்து இப்போ ந வரிசை அப்படின்னாக்கா இந்த ந வரிசையில் உள்ள எல்லாமே தான் சொல்லணும். லாஸ்ட்டாவதுல மொழி முதல் எழுத்துக்களும் மொழி இறுதி எழுத்துக்களும் வந்து ஒரு ரிவிஷன் பண்ணலாம். மொழி முதல்ல வர எழுத்துக்களை எத்தனை சொன்னேன், மொத்தம் 22. மொழி இறுதியில் வர எழுத்துக்கள், மொழி இறுதியில் வர எழுத்துக்கள் வந்து 24. சரிங்களா? மொழி முதல்ல 22, மொழி இறுதியில் 24 எழுத்து வரும். இந்த 22ல் என்னென்ன, உயிரெழுத்து ஒரு 12, உயிர்மெய் எழுத்து வந்து ஒரு 10. ஓகேங்களா? மொத்தம் 22 எழுத்து வந்து மொழி முதல்ல வரும். மொழி இறுதி எழுத்து பார்த்திங்கன்னா அந்த உயிரெழுத்து வந்து அளபெடையில் மட்டும் வரும் 12. மற்றபடி உயிர்மெய் எழுத்தில் ஒரு 11 எழுத்து, குற்றியல் உகரத்தில் ஒரு எழுத்து அப்படின்னு சொன்னால் மொத்தம் 24 எழுத்து வந்து மொழி இறுதியில் வரும். சரிங்களா? இது வந்து கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. இது வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, இந்த தமிழ்ச்சொல் அயற்சொல் எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்களா, அதில் வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வச்சு கொஞ்சம் ஓரளவுக்கு கெஸ் பண்ணி போடலாம். சரிங்களா?